முருகப் பெருமானின் முதல் படை வீடான திருப்பரங்குன்றத்தில் மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் பிரியாவிடை முன்னிலையில் சுப்பிரமணிய சுவாமி தெய்வானை திருக்கல்யாணம் நடந்தது. இதில் பங்கேற்க மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் இருந்து மீனாட்சி அம்மன், சுந்தரேஸ்வரர் பிரியாவிடை புறப்பாடாகி வந்தனர். மாப்பிள்ளை மற்றும் பெண் வீட்டாராக சிவாச்சாரியார்கள் மாலை மாற்றிக் கொண்டனர். சுப்பிரமணிய சுவாமிக்கு வெண்பட்டும், தெய்வானைக்கு பச்சை பட்டும் அணிவிக்கப்பட்டது. பங்குனி மாதம் கொடியேற்றம் நடந்து சரியாக 13 நாட்கள் திருவிழாக்கள் நடத்தப்பட்டு இன்று சுவாமி, அதாவது அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி உடனுரை தேவயானை அம்பாளுக்கும் திருக்கல்யாண உற்சவம் நடைபெற்றது. இதற்காக மதுரையிலிருந்து அருள்மிகு மீனாட்சி சுந்தரேஸ்வரர் அம்மனும் இங்கு வந்திருந்து இந்த திருக்கல்யாணத்தை நடத்தி வைத்து கொண்டிருக்கிறார்கள். திருப்பரங்குன்றம் கோயிலுக்கு முதன்முறையாக மதுரை அழகர் கோயில் மலையில் உள்ள சோலைமலை முருகன் கோயிலில் இருந்து சுவாமிகளுக்கு பட்டு வேஷ்டி, பட்டு சேலை, மாலை, தேங்காய் பழம், பழ வகைகள் சீர்வரிசைகளாக கொண்டு வரப்பட்டன. தொடர்ந்து பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் மத்தியில் தேரோட்டம் நடந்தது. காலையில் நடந்த திருத்தேர் வடம் பிடித்தல் நிகழ்ச்சியில் விநாயகப் பெருமான் முன்னே செல்ல அலங்கரிக்கப்பட்ட தேரில் முருகப்பெருமானும் தெய்வானையும் வீற்றிருக்க பல்வேறு பூஜைகளுக்கு பின் பக்தர்கள் அரோகரா கோஷம் விண்ணை தொடும் வண்ணம் பக்தி பரவசத்துடன் தேரை வடம் பிடித்து இழுத்து வந்தனர். கிரிவலப்பாதை நெடுங்கும் பக்தர்கள் திருக்கண் வைத்து பூஜை பொருட்களுடன் தீபாராதனை காண்பித்தார்கள். மலையில் பின்புறம் கிரிவலப்பாதையில் பக்தர்கள் வெள்ளத்தில் தேர் அசைந்தாடி சென்றது. காண கண் கோடி வேண்டும் என்ற கண்ணோட்டத்தில் ஏராளமான பக்தர்கள் திருக்கல்யாணம் மற்றும் தேரோட்ட நிகழ்ச்சிகளில் பங்கேற்று முருகப்பெருமானை தரிசித்தனர்.